நெல்லையில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மறைந்த பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜா மற்றும் வழக்கறிஞர் வாகை முத்துமனோவின் உருவப்படங்கள் திறப்பு விழா. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் 100 அமைப்புகள் இருந்தும் இதுவரை தீபக் ராஜா மற்றும் வழக்கறிஞர் வாகை முத்துமனோ ஆகியோரின் உருவப்பட திறப்பு விழாவோ இரங்கல் கூட்டமோ நடத்தவில்லை. இது பற்றி நம்முடன் விவாதிப்பதற்காக மனித உரிமை ஆர்வலர் திரு விக்னேஷ் பொன்னிசைக்கு பாண்டியன் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். திரு விக்னேஷ் பொன்னிசைக்கு பாண்டியன், உங்களுடைய பார்வையில் இது எப்படி தெரிகிறது? நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யவும். வணக்கம் தமிழ். விசிகே சார்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தலை. தமிழ் தேசிய மாணவர் விடுதலை கழகம் இவங்க தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த படத்திறப்பு விழா, இந்த படத்திறப்பு விழாங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட தென் தமிழகத்தில், நம்ம தென் மாவட்டத்தில் வந்து இந்த கலாச்சாரம் கிடையாது. நம்ம திருச்சி, இந்த டெல்டாவில் பார்த்திங்கன்னா இந்த படத்திறப்பு விழா வந்து அங்கே ஒரு கலாச்சாரமாகவே இது பண்ணுவாங்க. இப்போ அவங்க தான் இங்கே வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்டது வந்து தேவேந்திர குல வேளாளர் நம்ம இயக்கங்கள்லாம் யாரும் ஒன்றும் பண்ணலையானு கேட்டிங்கன்னா யாரும் பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் இவங்க பண்ண மாட்டாங்க போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாணவர் கழகம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அது அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஏன் பண்ணலை அப்படின்னா, அப்போ தீபக் வந்து என் அமைப்பில் இல்லை, உன் அமைப்பில் இல்லை, அப்போ யார் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையை வேறு இங்கே உருவாக்குறாங்க. ஸோ இப்படியே இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற நிலை தான் மாறிக்கிட்டு இருக்கு. தேவேந்திர குல இயக்கங்கள் நிறைய இருந்தும் ஏன் நம்ம செய்யலை, அதை கடந்து போயிட்டாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். மக்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் அவன் உணர்ச்சி பொங்கி இருப்பான். இப்போ அண்ணன் ராமர் பாண்டியன் கொலை வழக்காக இருக்கட்டும், அவர் இறந்தவுடனே ரொம்ப உணர்ச்சி பொங்கியிருந்தாங்க. அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும், அது இதுன்னு சொன்னாங்க, கடந்துட்டாங்க. தம்பி தீபக்கோட படுகொலைக்கும் அப்படி தான், நம்ம அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும், நம்மளாம் அது செய்யணும், இது செய்யணும் அப்படி சொல்கிறாங்க. அந்த சொன்ன மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க கடந்து போயிடுறாங்க. அவ்வளோதான். அடுத்தடுத்து அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்க குடும்ப பிரச்சனைகள், அவங்களோட தொழில் பிரச்சனைகள் எல்லோரும் இருக்குது, அது இயல்பு தான், அவங்கவுங்க போயிடுறாங்க. ஆனால் அந்த ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உடனே உணர்ச்சி போய் இந்த 2 நாள் 3 நாள் பேசுகிறாங்க, 4ஆவது நாள் அதை கடந்து போயிடுறாங்க. அப்போ ஒரு பாமர மக்களே கடந்து போகும்போது ஏக்கம் வச்சுருக்கோம் என்ன பண்ணுவா, ஓகே இது சென்சிட்டிவாக இல்லை, ஓகே தீபக் இறந்தது வந்து ரொம்ப நாளைக்கு பின்னாடி தானே, இப்போ நம்ம எதுக்கு அது அந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த இயக்கங்கள் பண்ண மாட்டேங்காங்க. இப்போ நீங்கள் எந்த இயக்கம் இது செஞ்சுருக்கு ஒழுங்கா ப்ராப்பராக தீபக்கோட வழக்கை வந்து யாராவது முன்னிறுத்தி செஞ்சுருக்காங்களா? யாருமே செய்யலை. ஏன் முன் வரலைங்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. தம்பி தீபக்கோட உடலை வாங்கி கொடுப்பதற்கு சில அமைப்புகள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதில் அவங்க ஆர்வம் காட்டக்கூடாது. அந்த கொலைக்கு, அந்த படுகொலைக்கு அவங்க வந்து நீதி வாங்கி கொடுக்கறதுல தான் அவங்க வந்து ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கணும், ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் அதற்கு எதிராக தான் நம்ம சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த படுகொலையும் நம்ம சாதாரணமாக விட்டுட்டோம், இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலை, நம்ம எல்லோரும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இந்த வழக்கை சீக்கிரம் நடத்தி அந்த உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலன்னா இந்த படுகொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் இன்னும் ஏதாவது ஒரு நபர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நம்ம கூடயே பழகின ஒரு நபர் படுகொலை செய்யப்படுவார். 2 நாள் ஐயோ அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், இதே வார்த்தையை சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அதையும் நம்ம கடந்து போயிடுவோம். ஸோ இப்படி கடந்து போகாமல் எஃபெக்டிவாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து நம்ம எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தோம்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இனிமேலாவது இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தபடியாக தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் 100 அமைப்புகள் இருக்கிறது. இந்த அமைப்புகளால் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா? இவர்களை நம்பி இளைஞர்கள், பொதுமக்கள் இவர்கள் பின்னால் செல்லலாமா? உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பதிவு செய்யவும். இவ்வளோ அமைப்புகள் இருந்து பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க தமிழ். பாதுகாப்பாக இருக்கிறோமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியலையா? எப்பேற்பட்ட பாதுகாப்பு இருக்குது? நமக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்குதா? கண்டினியூவாக நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யாராவது கேட்குறாங்களா? கேட்டாலுமே ஒரு எஃபெக்டிவாக கேட்குறாங்களா? அதாவது கேட்குறாங்க, சும்மா பெயரளவில் கேட்குறாங்க. பெயரளவில் கேட்க வேண்டாம், எஃபெக்டிவ் இருக்குதா? அதாவது நீங்கள் நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தோன்னா அந்த போராட்டத்தில் வெற்றி பெறணும். அப்படி இல்லைன்னா அந்த போராட்டம் நம்ம செய்யக்கூடாது. அந்த ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். இப்போ தம்பி தீபக்கின் வழக்கை நம்ம எடுத்திருக்கோம், இந்த ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கோம், இது நம்ம அப்படின்னா
அதில் வெற்றி பெறணும். வெற்றி பெற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. இவங்க பேசுகிறாங்க, 2 நாள் பேசுகிறாங்க, ஒரு 10 நாள் 5 நாள் வரைக்கும் பேசுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் வருது, அதுக்கு கடந்து போயிடுறாங்க. இது ஏதோ ஒரு நியூஸ் மாதிரி, ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் அப்படின்னா கொஞ்ச நாள் அப்படியே ட்ரெண்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அடுத்த ஒரு நியூஸ் வந்தோன்னா பழைய நியூஸை மறந்துடுவாங்க. அதே தான் மக்கள் நம்ம இந்த விஷயத்துலையும் இதே தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா புதுசாக ஒரு நியூஸ் வருது, ஒரு நியூஸ் வருது அப்படின்னா பழைய நியூஸை மறந்துடுவாங்க. அதே மாதிரி தான் ஓகே அந்த படுகொலை நடந்துச்சு, அப்போ இன்னொரு படுகொலை நடந்தோடனே இந்த படுகொலை நடந்துருவாங்க. அப்போ இந்த ஒரு படுகொலை நடந்ததுக்கு உண்டான ஒரு நீதி கிடச்சிட்டா, இதுக்கு வந்து உண்மை குற்றவாளிகள் எல்லாருமே வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாச்சா, எல்லாரும் ஜெயிலில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அடுத்த கடந்து போயிடுறாங்க. அப்போ கடந்து போயிட்டா அப்புறம் எப்படி நமக்கான ஒரு நீதி கிடைக்கும், நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? இத்தனை அமைப்புகள் இருந்தும் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட ஒரு முந்தானத்து இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து போலி ஆவணத்தை தயார் செய்து நில மோசடி செய்த ஒரு விஏஓ மேலே அவர் புகார் கொடுக்குறாரு. நடவடிக்கை எடுக்க சொல்லி தொடர்ந்து புகார் கொடுக்கும்போது அந்த விஏஓ சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து அந்த பத்திரிகையாளர் வந்து தாக்கி அவர் வந்து திருநெல்வேலி ஜிஹெச் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு கவுண்டர் எஃப்ஐஆரே ஆயிருக்கு. அப்போ அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். அண்ணா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, ஆனால் கேட்குறதுக்கு யாருமே இல்லை, நானும் ஏகப்பட்டவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், பேசுகிறேன், யாரும் வந்து நான் வரேன்னு சொல்கிறாங்க, எனக்கு எந்த வித பாதுகாப்பும் எனக்கு வந்து கொடுக்கல, நானாக தான் தனியாக வந்து அட்மிட் ஆனேன், நானாக தான் வந்து போலீஸ்காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்னல்கள் நடக்கும்போது மக்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது? நமக்கு யார் இருக்கா? நமக்கான ஒரு நீதியை பெற்றுத்தருவதற்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கிறதா? நமக்கான ஒரு தலைவர் இருக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் தான் இப்போ இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒற்றுமையாக இல்லைண்ணே, மற்ற சமுதாயத்துலலாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்கண்ணே, நம்ம ஒற்றுமை இல்லாததானே இந்த பிரச்சனை அப்படி நான் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இப்போ என்னமோ தேவேந்திர குல இயக்கங்களை மட்டும்தான் பல அமைப்புகளும் பல கட்சிகளும் இருக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அப்படி கிடையாதுல்ல. இப்போ மாட்டு சமுதாயத்தை எடுத்துக்கோங்க, மாட்டு சமுதாயத்தில் என்னமோ ஒரே ஒரு சங்கம் தான் இருக்குதா? அவங்க ஒரே ஒரு கட்சி தான் வச்சுருக்காங்களா? கிடையாது. அவங்களையும் வந்து பல சங்கங்கள் வச்சுருக்கிறாங்க, பல அமைப்புகள் இருக்க தான் செய்யுது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த நம்ம சாதியில் ஒற்றுமை இல்லை, மற்ற சாதிக்காரங்கிட்ட ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறதுலே வந்து நம்ம ஒரு சரி கிடையாதுல்ல. அப்போ இங்கே என்ன பிரச்சனை? அப்போ இங்கே ஒற்றுமை பிரச்சனை இல்லை, இங்கே வந்து அதிகாரம் தான் பிரச்சனை. இப்போ நமக்கு என்ன இல்லை, ஒற்றுமை இல்லைன்னா சொல்லாங்க. எல்லா சமுதாயத்திலையும் வந்து இந்த பிளவுகள் இருக்க தான் செய்யும். எல்லாருமே ஒரே குடைக்கின் கீழ் வரமாட்டாங்க, வரவே முடியாது. எப்படி வர முடியும்? அதுக்கு வர்றதுக்குண்டான சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கொள்கை இருக்கும், ஒருத்தருக்கு ரைட் விங் பாலிடிக்ஸ் பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் பிடிச்சிருக்கும். ஸோ பாலிடிக்ஸ் வந்து ஒரு கருத்தில் கீழே இயங்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து யாருக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அது அப்படி தான் போக முடியும். எல்லாரும் வந்து ஒரே குடைக்கின் கீழ் வாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ இங்கே நமக்கு என்ன பிரச்சனை? இப்போ நமக்கு அதிகாரத்தை கொடுக்கல. இப்போ நம்ம வந்து திமுக கிட்ட போனாலும் அவங்க நமக்கு அதிகாரம் கொடுக்கணும், அதிமுக கிட்ட போனால் அவங்க நமக்கு அதிகாரம் கொடுக்கணும், பிஜேபியில் போகிறோமா பிஜேபி நமக்கு அதிகாரம் கொடுக்கணும். இங்கே அதிகாரம் கொடுக்கணும், நமக்கு அதிகாரம் கொடுத்தா தான் இதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நடக்குமே தவிர்த்து நம்ம தேவேந்திர குல மக்கள்லாம் ஒற்றுமையாக ஆகணும், ஒற்றுமையாக ஆகி என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஒற்றுமையான அதிகாரம் கொடுத்துருவாங்களா? ஃபைனலாக சொல்கிறேன், தேவேந்திர குல மக்கள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதிகாரம் வேணும். அதிகாரம் இல்லை அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி கஷ்டங்கள், படுகொலைகள், நம்மளை தீண்டாமைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தம்பி தீபக்கின் படுகொலையை கடந்து செல்லாமல் இளைஞர்கள் அந்த விஷயத்தை நினைவில் வைத்து அரசியல் அதிகாரத்துக்கு நம்ம எப்படி போகணும், நம்ம அரசியல் அதிகாரத்தை நம்ம எப்படி அடையணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு எல்லாரும் அந்த பயணத்தை தொடங்கினா இந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். கண்டிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு அரசியல் அதிகாரம் கிடைக்குமா கிடைக்காதா? பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜா கொலைக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.